வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சுவையான, அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட், அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கின கிரகம். அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு. காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது, ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது. ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும், அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது, கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார். அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லாரும் தூண்டுவார்கள். அந்த தூண்டுதலின் பேரில் சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சுருவாராம். அதனால் அவர் கால் வெட்டப்படுகிறது, துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்திலே ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க. ஏன் இதுக்குன்னா, சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர கிரகம், தன்னை முன்னிறுத்து கொள்ளவர். அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு, தன்னை வருத்தி கொள்வது, இதிலெல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது காலை உள்ளங்காலேருந்து தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க, அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க. அந்த பயம் இருக்கும். ஆனால் காலை கையெல்லாம் அழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம். அதனுடைய தாக்கங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாசலில் தண்ணி இருக்கும், அதில் காலை கழுவிட்டு தான், காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளுக்குள்ளார வருவோம். இப்படிப்பட்ட ஒரு தொடர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக நிலைகளிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார். சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால், 3ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 7ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 10ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை, 3 விதமான பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அதில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக 3, 10ங்கிற பார்வையும் உண்டு. இந்த 3 என்றால் முயற்சி, 10 என்றால் ஜீவனம். அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர். கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த 3 பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல், தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார், எனக்கு இப்போ 7.5 சனி சார் அப்படின்வான். 7.5 வருடம் ஆகும் 3 விதமான கட்டங்களை மாறுவதற்கு. எப்படி ஒரு 12 கட்டம் சைக்கிள் வரணும்னா 30 வருஷம் ஆகிடும். இப்படி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது 29 மார்ச் 2025 அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை இரவு 9:44 சனீஸ்வரன் அவர்கள் இப்போ இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவ் ஆகிறார். இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை, இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம், கும்பம் அப்படின்னு 2 வீடு. இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார். ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல், இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம், அதாவது நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம். மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரவிருக்கிறது. சனி பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்ன என்றால், அன்றைக்கி சனிக்கிழமை, அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 சேர்ந்தது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அமாவாசை. இப்படி 3 விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவ் ஆக போகிறார். உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம்.
சனிக்கிழமை அவருடைய சேம் டே. அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள், முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது. இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்போ தனக்கு பிடித்த நாளிலே, தன்னுடைய நாளிலே, தன்னுடைய திதியிலே, தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார். அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க. ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீதமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால சனியை நம்ம ரொம்ப அட்டென்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம், அஷ்டமத்தில் சனின்னுவோம். சனி 8ஆம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி, 4ஆம் இடத்துல சார் அவர் அர்த்தாஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்வான். அவர் நேராக எழுதணுன்னா சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வான். அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை இடம். 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது. அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது. சனி என்னுடைய ராசியிலேருந்து 11ஆவது இடம் சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர், உழைத்தால் காசு வரும், அவ்வளோதான். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா, எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம். பயப்பட வேண்டியதே இல்லை. முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன், வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி போன்று கொடுப்பாரே இல்லை, அவ்வளோ அழகாக கொடுப்பார். தனகாரகன் அவர். கொடுக்கறதில் வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார். அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மகிட்ட. அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன். எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன். அதனால தான் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர். அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது. அவர் காகத்வாஜ விட்மகேனோ அவருடைய வாகனம் காகம். அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது. அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்ருகாரியங்கள்னும் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது. அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும், ஆனால் வஸ்திரமே கருப்பு. அதனால் கருப்பு கம்பளி, கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவையேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள், எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக சேரும்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய, கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம். அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றது தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் கன்னி ராசி நேயர்களே. காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமானது சனீஸ்வரனுக்குரியது. காகத்தை வாகனமாக கொண்ட, கருப்பு நிறத்தை கொண்ட, நிதானமாக சுற்றக்கூடிய ஒரு பிளானட் எதுனா சனேச்சரன் அப்படிங்கிற சனி கிரகம். அவருக்கு நிறைய பவர் இருக்குது. உங்களுக்கு தனத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது. எவாலுவேஷன்னு சொல்லி ஒரு விஷயம், யாரையுன்னா நம்ம செக் பண்ணி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறையா உங்களை திறனாய்வு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா சனி ஈஸ்வரனுக்கு இருக்குது. அதனால் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அவருக்கு. யாரையும் செக் பண்ணி யாரையும் விட மாட்டார். நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. நல்லது செஞ்சால் கொடுப்பது போல் அப்படி கொடுக்கறது அவ்வளோ கொடுப்பார். அதனால தான் சனியை பொறுத்து சொல்லுவாங்க, இவரை போல் கொடுப்பதுக்கு ஆளே இல்லை, அவ்வளோ கொடுப்பார். கெட்டது செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி அவர் செஞ்சிருவார். உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்திற்குள்ளே 29 மார்ச் அன்று அமாவாசை திதியும் போது உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே சனிக்கிழமை அன்று இரவு 9:44
சனீஸ்வரன் உங்கள் ராசிக்குள்ளார 7ஆம் இடத்துல மீன ராசிக்குள்ளார நுழைகிறார். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் கால் வைக்க போகிறார். பூரட்டாதி 4ஆம் பாதம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை அதிதேவத்தை பேர் குபேரன். பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. குபேரன் குரு இருக்கிற இடத்துக்கு வீட்டுக்குள்ளார் இவர் நுழையிறார். அப்போது உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்போது உங்கள் பார்ட்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபேமிலி ரிலேட்டட் மேட்டரில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து காசு வருமா, இவங்ககிட்டேருந்து காசு வருமானு காசை பற்றின எண்ணங்கள் நிறைய ஓடிட்டே இருக்கும். அந்த எண்ணத்துக்கெல்லாம் ஓட்டத்துக்கெல்லாம் இப்போ ஒரு சின்ன ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய விஷயம். இன்னும் ஏற்கனவே வரலையேன்னு ஏக்கம் இருக்கும், இப்போ ஸ்லோவாக போகும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்குள்ளார ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 7ஆம் பார்வையாக அவர் பார்க்க போகிறார் சனி உங்களுடைய ராசியே. அப்படின்போது இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் காசிப் அப்படின்னு சொல்லுவோம், கலகம். இந்த கலகத்தை மூட்டி விடுவார். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கலகத்தை மூட்டுவார். ஏன் கலகத்தை ஊட்டணும்? அப்படி கலகத்தை மூட்டினா தான் நார்மலாக சொல்லுவாங்க ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு. உங்களை கலகம் பண்ணால் தான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு திணறி ஏதோ ஒரு சொல்யூஷன் தேடுவீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸ் த இன்வென்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு. எது நம்ம தான் தேடுகிறோமோ அப்போ தான் புதுசாக கண்டுபிடிப்புகள் உருவாகும் அப்படின்னு ஒரு தியரி இன் சயின்ஸில் உண்டு. அந்த தியரியுடைய ப்ரூவன் மெத்தடாலஜிக்கு தான் இந்த சனீஸ்வரன் வருவார். உங்களை கஷ்டப்படுத்தி ப்ரெஷர் கொடுத்து எல்லாம் பண்ணால் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த ஃபெசிலிட்டி ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு இது எல்லாமே முன்ன இல்லை இப்போ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இந்த எஃபெக்டை கன்னிராசியான நீங்களும் செய்ய போகிறீர்கள். எனக்கு அடுத்து வேறு இதான் அந்த பிச்சுட்டு ஓடி வந்த பூனையை கார்னர் கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அது உடனே நம்ம மேலே பாயறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பண்ணோம் இல்லையா. அவ்வளவு வேகத்தை கொடுப்பதற்காக 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி ப்ரெஷர் கொடுக்குறாரு சார் எனக்கு, நான் அவரை எப்படி டேக்கிள் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். விட்டா என்ன உள்ளே புடிச்சு போட்டுருவாங்க போல இருக்கு, அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா. 7ஆம் பார்வையில் சனி என்னை போட்டு படுத்து எடுத்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஏன்னா 30 வருஷத்தில் ஒரு சைக்கிள், 60 வயசில் ஒரு சைக்கிள், 90 வயசில் ஒரு சைக்கிள்னு 3 வாட்டி வருவார். 120 வயசு வரைக்கும் வம்சோத்திரி தசா பிரகாரம் இருக்கும்னா 4 சைக்கிள் வரலாம். 4 வாட்டி இதே மாதிரி கன்னிராசிக்கு மீனராசிக்கும் தொடர்போட அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அப்படி தொடர்புப்படுத்தி பார்த்தோமானால் இந்த சனீஸ்வரன் 7.5 வருஷம் ஒரு அந்த ஸ்பெல்லுக்குள்ளே 3 ராசிக்குள்ளே போயிட்டு வருவார்னு பார்த்தோம்னா 30 வருஷம் சைக்கிளில் பார்த்தோம்னா இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களிலே பழைய ஆட்களில் போய் கேட்டிங்கன்னா அம்மா சார் அந்த மாதிரி படுத்துனா பாருங்க அப்படின்லாம் சொல்லுவான் இல்லையா. அப்படிலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்லாம் வேண்டாம். எனக்கு கரெக்டாக சனியை ஓவர் கம் பண்ணி அவர் காலில் சரண்டர் ஆகி நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா உங்களுக்கு சனி என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டேன். பயமுறுத்துவார், நஷ்டத்தை ஏற்படுத்துவார், பிரச்சனைகளை கொண்டு போய் விடுவார், வார்த்தையினால் மாட்டிப்பீங்க, உங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ளே பிரிவு வரும், வீட்டுக்குள்ளேயே சச்சரவு உண்டு, அடில் தடியில் அமக்கலம் உண்டு, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவான விஷயமாக மாற்றும் போது இதுலேருந்து எப்படி வெளிவருது? நார்மலாக சொல்லுவோம்ல ஏஞ்சல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லாமல் பாசிட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எப்போவுமே சனீஸ்வரனை தட்டி கொடுத்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்வார் அப்படின்னு மனசில் எடுத்துக்கோங்க. இது எப்படி புரிந்து கொள்வதென்றால், நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட அதிகாரமாக அதை செய்யலையா இதை செய்யலைன்னு விரட்டும் போது அவர் பயத்தில் போய் எதையான்னு பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் இங்கே வா, இதை செய், சாப்பிட்டியா, இந்த வேலையெல்லாம் பார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் பாரு அப்படின்னு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவர் என்ன சொல்லுவார், என் முதல்ல ரொம்ப நல்லவருங்க, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? அந்த வேலைக்காரனை போல சனீஸ்வரனை மனசுக்குள்ளே எடுத்துக்கோங்க. பயமுறுத்துறதுக்கு இல்லை. இவர் நான் என்ன சொல்கிறேனோ அதை அழகாக எனக்கு செய்து கொடுப்பார். ஏன்னா அவர் நானும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் நாங்கள் அப்படியே கூட்டுவாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யும். ஏன், நான் வேலைக்கு கரெக்டான விஷயத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு செய்யக்கூடிய ஆன்சர்ஸும் கரெக்டாக வரப்போகுது. இவ்வளோ தான் ரூல். நான் ஆப்போசிட்டில் பண்ணும்போது தான் பிரச்சனை. எதிர்த்து பேசுவது, தாண்டி குதிப்பது, பண்ணிவிட்டுருக்க காரியத்தை மாற்றுவது, தடை வந்தாலும் உடைத்தெறிந்து போவது, இப்படிலாம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன நெகட்டிவ் ஃபேக்டரும் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃபேக்டர். சனி 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஒத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், விட்டுரும். இதுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா, ஒரு பெரிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்னு வச்சுப்போம். காளை மாடு ஓடி வருது. நீங்கள் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா முட்டிடும். தடார கீழே படுத்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு பொருள் படுத்துருக்கு, சுற்றிட்டு பார்த்துட்டு போயிடும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சரண்டர் அப்படின்னு ஆகிட்டிங்கன்னா வரக்கூடிய விஷயம் உங்களை நிறுத்தி தடுத்து எதுவும் பண்ணாது, போயிடும். தண்டவாளத்து நடுவில் நிற்கிறீங்க, ட்ரெயின் ஏற்ற அப்படி வேகமாக வந்துட்டு இருக்குன்னா என்ன பண்ணணும்? முதல்ல தண்டவாளத்தை விட்டு தாண்டணும். அப்போ தண்டவாளத்தை விட்டு தாண்டக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நான் பண்ணக்கூடிய டெய்லி ரொட்டீனை கொஞ்சம் மாற்றணும். இதனால் வரைக்கும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு இல்லையா, அதை தூக்கி உடம்புல ஓப்பனாக போட்டுருங்க. நான் சோம்பேறித்தனமாக இருக்கவே போகிறதில்ல. இன்றைக்கி பாருங்கள், இனிமேல் நான் சுறுசுறுப்பாக இருக்க போகிறேன். ஏன்னா ஆப்போசிட் சைடில் போடுறோம். அவர் மந்தமாக இருக்கார் சொன்னோம், காகத்வாஜ விட்மையே கட்கஸ்தா இதுமி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு சொன்னோம். அவர் மந்தமாக இருக்கார், நான் இப்போ சுறுசுறுப்பாக ஆக போகிறேன். நான் வேகமாக போயிட்டேன்னா அவருடைய கட்சியில் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இது வேறு ஏதோ கேஸ், நம்ம விட்டுருவோம், அது ஏதோ வேலை பண்ணிட்டு விட்டு போயிடுவார். அப்போ என்னவெல்லாம் வேகமாக நீங்கள் செய்ய முடியும்? காலையில் சுறுசுறுப்பாக எழுந்து போகிறது, உங்கள் வேலையை குறித்த நேரத்திலே செய்து முடிப்பது, நீங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நீங்களே பிளான் பண்ணி தேட ஆரம்பிப்பது. கன்னி ராசிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நல்லா பேசுவீங்க, உங்களால் ஒரு நல்ல ஒரு கவர்தல் உண்டு, எனர்ஜி உண்டு. செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு முதல்ல பிளான் பண்ண பிறகு தான் செய்யவே செய்வீங்க. அந்த அழகாக பிளான் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணினேன்னா என்ன ஆகும்னா, சனீஸ்வரன் உங்களை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுடுவார். ஆஹா, இவர் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இருக்கிறவர், நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்னு சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு ஒரு வார்த்தை உண்டு. உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சியும் போதுமே உங்களுக்கு பலன்கள் அப்படி தான் வரும். அப்போது நல்லது ஒரு காலத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் ஆட்டிடியூடை மாற்றணும். ஆட்டிடியூட் சேஞ்சிங் தான் இப்போ ஒரே ரெக்குவயர்மெண்ட் ஃபார் யூ. பரிகாரங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய போது சனீஸ்வரனுடைய கோயில்களுக்கு செல்வது, திருநள்ளாருக்கு செல்வது, கூச்சனூருக்கு செல்வது, எப்படி என்ற கோவிலுக்கெல்லாம் செல்வது, சிவ வழிபாடு பண்ணுவது. திங்கட்கிழமை ஓர் ராகு காலத்தும் போது சிவன்கிட்ட போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. 7:30-9 ராகு காலம் அங்கே தான் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறதெல்லாம் கண்ணார கண்டு விட்டு வாருங்கள். நான் வைஷ்ணவன், சிவன் கோயிலுக்கு போவதில்லை, பரவாயில்ல, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் அபிஷேகத்தை போய் பாருங்கள், அமைதியாக அவரோட உட்காந்துருங்க. காலையோ சாயங்காலமோ ஏதோ ஒரு வேளையில் அபிஷேகம் பண்ணும்போது அமைதியாக போய் உட்காந்துருங்க, அவரோடு ஒன்றி இருங்கள். ஏன் அப்படின்னாக்க, ஆஞ்சநேயர் பகவான் ஒரு வரம் வாங்கினதில் சனி அவரை பிடிப்பதில்லை. அப்போது அந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயன் 8 காலத்தை வென்றவன் யாருன்னு சொன்னால் சிவன் வென்று கொடுக்குறார் இல்லையா, மார்க்கண்டேயனை என்றும் 16ன்னு கொடுக்குறார் இல்லையா. அதனால் சிவனை வழிபடுவதனாலே இந்த காலன் ரிலேட்டடான சனீஸ்வரன் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்லை. இதை புரிஞ்சுக்கணும். அதனால் இது ரெண்டுமே கரெக்டாக பிரதோஷ வழிபாடு, ஏகாதசி விரதம், இதெல்லாம் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டு.
நெற்றியிலே திருநீர் பூசுவது, திருமண் பூசுவது, சந்தனம் போட்டுக்கொள்வது, குங்குமம் வைத்துக்கொள்வது, இதெல்லாம் அப்படியே சமயவாதிகளாக இருப்பது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா, எந்த கட்சியில் இருக்குமோ அந்த கலர் வேட்டி கட்டுவோம், அந்த கட்சியுடைய கொடி ரிலேட்டடான வேட்டியை கட்டிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு திருநீர் பூசுவது, திருமண் பூசுவது, பொட்டு வைத்து கொள்வது, பச்சை பொட்டு வச்சுக்கிறது, சந்தன பொட்டு வச்சுக்கிறது, சிகப்பு பொட்டு வச்சுக்கிறது, காவி உடை போடுவது, வெள்ளை உடை போடுவது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே வராங்கல்ல. அந்த பார்த்தா இவங்கெல்லாம் பக்திமான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ்டர் கொடுங்க. இது சனீஸ்வரனுக்கு பிடித்த விஷயம். அதனால் அதை டிக் பண்ணிக்கலாம். அப்போது சனீஸ்வரனுக்கு பிடித்த இந்த விஷயங்களெல்லாம் கன்னிராசி நேயர்களான நீங்கள் பண்ணும்போது 7 அப்படிங்கிற இடத்துல இந்த பயம்னு சொன்னேன் இல்லையா, சிறை பயம், கலகம், அதுன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வீட்டுக்குள்ளே அந்யோன்யம் வந்துடும். ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிடுவாங்க எல்லோரும். ஒய்ஃப் ஒன்றும் சொல்ல மாட்டாள். பார்ட்னர்ஸ் கூட ரொம்ப கன்ஃபார்மாக நல்லா இருக்கலாம். பணம் வர ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போது சனி நல்லவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஈஸியாக போய்டும். சனி உங்களை படுத்துவார்னு நினச்சிங்கன்னா நெகட்டிவ் சைடு நமக்கு கிடைக்கும். அதனால் சனியை நம்ம தெய்வமாக நினைத்து அவருடைய அருளினாலே இந்த பெயர்ச்சியை ஈஸியாக கடந்து விடலாம். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.